ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். சூப்பரான சுவையான ஹெல்த்தியான பிண்டி சப்ஜி எப்படி செய்கிறதுன்னு சொல்லி உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். பாருங்கள், அந்த வெண்டைக்காயோட பச்சை கலரும் மாறாமல் எப்படி செய்கிறதுன்னு சொல்லி உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். இது ஒயிட் ரைஸ்க்கு பிசைஞ்சு சாப்பிடவும் நல்லாயிருக்கும். சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்குமே சைட் டிஷ்ஷாக தொட்டுக்கிறதுக்கும் ரொம்ப செம்மையாக இருக்கும். இந்த மாதிரி பச்சை கலர் மாறாமல் எப்படி செய்கிறது, காயோட பச்சை கலர் மாறக்கூடாது. அந்த மாதிரி எப்படி செய்கிறதுன்னு சொல்லி நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் எப்படி செய்கிறதுன்னு சொல்லி நிறைய டிப்ஸு சொல்லியிருக்கேன். முதல் முறையாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வெண்டைக்காயை வச்சு ஒரு குழம்பு கிரேவி செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். 1/2 கிலோ வாங்கி நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் பெருசாக இந்த மாதிரி சைஸில் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். 1/2 கிலோ வெண்டைக்காய்க்கு பாருங்கள், 3 தக்காளி, ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி, இது புளி. நல்லா ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் சைஸ்க்கு புளியை தண்ணியில் ஊற்றி நல்லா ஊற வச்சுருக்கேன். இதை இப்போ நல்லா பிசைஞ்சி ஃபில்ட்ரு பண்ணி அந்த தண்ணியை மட்டும் எடுத்துக்கலாம். இப்போ நல்லா ஒரு அடி கனமான ஒரு வடசட்டி வச்சுருக்கு. இப்போ இதில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இந்த கடாயில் எண்ணெய் ஊற்றிருக்கு. எண்ணெய் நல்லா சூடானதும் பாருங்கள், 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் சீரகம், இதை ரெண்டையும் நல்லா எண்ணெயில் போட்டு கடுகு நல்லா பொரியணும். அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். கடுகு நல்லா பொரியட்டும். இந்த கடுகு நல்லா பொரிய ஆரம்பிச்சிருக்கு பாருங்கள். இதில் இந்த ஆனியன் கட் பண்ணியிருக்கிற ஆனியனை போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் கிடைக்காதவங்க பெரிய வெங்காயம் கூட ஆட் பண்ணிக்கலாம். இந்த கருவேப்பிலையை நல்லா கிள்ளி போடலாம். இந்த வெண்டைக்காயும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த வெண்டைக்காயும் போட்டு நல்லா வதக்கி விடலாம். இந்த வழுவழுப்பு தன்மை எல்லாமே போயிடணும். ஆனால் காயோட கலர் ரொம்ப கருப்பு கலராக மாறாமல் நீங்கள் பார்த்துக்கணும். இந்த மாதிரி கொஞ்சம் பச்சையாகவே இருக்கிற மாதிரி நாங்கள் செய்யலாம். நீங்கள் அடிகனமான கடாய் வச்சுக்கிட்டா தான் உங்களுக்கு அடி பிடிக்காமல் கலரும் மாறாமல் இருக்கும், அந்த வழுவழுப்பும் போயிடும். இது ஒரு 2 நிமிஷம் கழித்து மறுபடியும் பார்க்கலாம். மூடி வைக்க வேண்டியதில்லை, இப்படி திறந்தே இருக்கட்டும். 2 நிமிஷம் ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ கிளறி விடுங்க. இதில் கொஞ்சம் மஞ்சப்பொடி ஆட் பண்ணிக்கலாம். இந்த வெண்டைக்காயில் கலர் மாறாமல் இருக்க பாருங்கள், 1/2 டீஸ்பூன் சுகர் கொஞ்சம் போட்டுக்கலாம். நான் இன்னும் ஸ்டவ் லோ ஃப்ளேம் வைக்கல, ஹை ஃப்ளேமில் தான் வச்சு செய்கிறேன். நீங்கள் உங்களுக்கு அடி பிடிக்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் லோ ஃப்ளேம் வச்சுக்குங்க. இப்போ இது மறுபடியும் ஒரு 2 நிமிஷம் கழித்து மறுபடியும் பார்க்கலாம். மூடி வைக்க வேண்டியதில்லை, நீங்கள் இதே மாதிரி திறந்து வச்சு அப்பப்போ கிளறி விடுங்க. அந்த வழுவழுப்பு வெண்டைக்காயில் இருக்கிற அந்த ஒரு பசை மாதிரி இருக்கிறது கம்ப்ளீட்டாக போயிடணும். மறுபடியும் கிளறி விடலாம். 2 நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்கள், அந்த கம் மாதிரி வர்றது வெண்டைக்காயில் அந்த பசை மாதிரி இருக்கிறது இன்னும் போகல. அதனால் இன்னும் கொஞ்சம் டைம் கொடுத்து மூடி வைக்காமல் அப்படி திறந்து வச்சே டைம் கொடுக்கலாம். இந்த 3 தக்காளியை மிக்சியில் போட்டு பியூரியாக எடுத்து வச்சுக்கலாம். இது நல்லா டொமேட்டோ பியூரியாக எடுத்தாச்சு. இதை கிளறி விடலாம். இப்போ நான் ஸ்டவ்வை லோ ஃப்ளேம் வச்சுக்கிறேன். இப்போ அந்த வெண்டைக்காய் நல்லா வதங்கிறதுக்குள்ளே பாருங்கள், ஒரு 10 பீஸ் தேங்காவும் ஒரு 7-8 பாதாம் பருப்பு இல்லாதவங்க முந்திரி பருப்பும் போடலாம், கசகசாவும் போடலாம். கசகசா போடுற மாதிரி இருந்தால் 1 டீஸ்பூன் கசகசா போட்டுக்கலாம். இதே மிக்சி ஜாரில் போட்டு ஒரு நைஸாக நல்ல ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம்.
பாருங்க, இது மாதிரி ஒரு நல்லா கொஞ்சம் தண்ணி ஊற்றியே நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த வெண்டைக்காயில் இருக்கிற அந்த வலுவழுப்பு தன்மை எல்லாமே போயிடுச்சு பாருங்கள். ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் நல்லா தனித்தனியாக செப்பரேட்டாக இருக்குது பாருங்கள். கலரும் கொஞ்சம் கூட மாறல, அந்த பச்சை கலராகவே இருக்கும். நீங்கள் கொஞ்சம் சுகர் ஆட் பண்ணிட்டாலே உங்களுக்கு அந்த கலர் மாறாமல் இருக்கும். இது வெண்டைக்காய் ஆயிலில் வதங்கிட்டு இருக்கிறப்பவே பாருங்கள், சாம்பார் பவுடர், ஹோம்மேட் சாம்பார் பவுடர். இதோட லிங்க் நான் வீட்டில் செஞ்ச சாம்பார் பவுடர் தாங்க. நான் உங்களுக்கு இதோட லிங்க்கை என்னுடைய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஷேர் பண்ணிக்கிறேன். நீங்கள் பார்த்துக்குங்க, அதிலிருந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது மாதிரி எண்ணெயில் வதங்குறப்ப சாம்பார் பவுட்ரு போட்டிங்கன்னா அதோட ஃப்ளேவரும் வாசனை டேஸ்ட்டு எல்லாமே ரொம்ப வித்தியாசமாக நல்லாயிருக்கும். இது கொஞ்சம் நேரம் இப்படியே வதக்கி விடலாம். ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேம்லேயே தான் வச்சுருக்கேன். இப்போ இந்த டொமேட்டோ பியூரி இதோட ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கிட்டேன் இந்த புளிக்கரைசல் தண்ணி பாருங்கள். இப்போ இதில் புளிக்கரைசல் ஊற்றிக்கலாம். இந்த புளிக்கரைசல்லே உப்பு, இதுக்கு வெண்டைக்காய் குழம்புக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். அந்த புளி கரைசல் ஊற்றி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. புளியோட பச்சை வாசனையும் போயிடுச்சு. இப்போ நாங்கள் அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் அதை ஊற்றிக்கலாம். அவ்வளோதாங்க, ஒரு 2 மினிட்ஸில் நாங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். வெண்டைக்காய் குழம்பு ரெடி ஆகிடும். இப்போ இந்த மிக்ஸி கழுவுன தண்ணி கொஞ்சம் ஆட் 1/2 டம்ளர் ஊற்றிக்கிறேன். ஒரு 2 நிமிஷம் கொதிச்ச அப்புறம் பார்க்கலாம். இப்போ அந்த தேங்காயோட பச்சை வாசனையெல்லாம் போயிடுச்சு. குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டேன். பாருங்கள், இந்த கொத்தமல்லி தழை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ரெஷ் லீவ்ஸ் போடுறது கடைசியாக போடுறது அதோட ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். இது மாதிரி நீங்கள்லாம் செஞ்சு சாப்பிட்டு பார்த்து உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸ் போடுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்துலேயே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நான் மறுபடியும் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். பாய் பாய்.